வணக்கம். கடந்த வாரம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். ரொம்ப பதட்டத்தோடு வந்தார். சார், எனக்கு ஒரு அலுவலகத்தில் நான் வேலை பார்க்குறேன். ப்ரைவேட் கன்சர்ன் தான். 32 வருஷம் வேலை பார்த்துட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை. ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத விஷயம் என்னை சுற்றி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம நிம்மதியாக ரிட்டையர்ட் ஆவோமா, இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. என்னோட ஜாதகப்படி நமக்கு ரிட்டையர்மெண்ட் எப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக சொல்ல முடியும். அவருக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னார். பொதுவாக 4வது வீட்டு அதிபதி அல்லது 4வது பாவம் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும், அல்லது 4வது வீட்டிலேயோ 4வது வீட்டு அதிபதியோ குருவின் பார்வையை பெற்றாலும், அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது. அவங்க நிச்சயமாக வேலையில் பிரச்சனைகள், அழுத்தங்கள் எது இருந்தாலும் தங்களுடைய சர்வீஸ் முழுக்க நல்லபடியாக முடித்து ரிட்டையர்ட் ஆகிட முடியும் அப்படின்னு அவருக்கு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம்தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக போனார். அவரோட ஜாதகத்தில் 4வது பாவத்தை சுப கிரகங்கள் சந்திரனும் குருவும் ரெண்டுமே பார்க்கறதுனால அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தந்தேன். இது நடந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போல்லாம் அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கார். பொதுவாக வாழ்க்கைங்கிறதே ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி செல்ல முடியும். அதனால் 4வது வீடு சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்டாலும் நிச்சயமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக நல்லபடியாக ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.